எதிரும் புதிரும் வணிகம் தொடர்கிறது. எந்த பரஸ்பர நிதியங்களில் முதலீடு செய்யலாம், எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம், விதி பற்றி பேசுவோம். எந்த பரஸ்பர நிதியம் இப்போது விற்பனையில் உள்ளது என்று பார்ப்போம். ஐசிசிஐ புரடென்ஷியல் எஃப்எம்பி தொடர் 66 ஐசிசிஐ புரடென்ஷியல் நிதி நிறுவனம் கொண்டு வருகிறது வளர்ச்சி திட்டம். கடன் பத்திரங்களில் முதலீடு, கால வரையறை உண்டு, குறைந்தபட்ச முதலீடு 5000 ரூபாய், சேர விலகு கட்டணம் இல்லை, துவக்கம் மார்ச் 1, முடிவு மார்ச் 5. எந்த பரஸ்பர நிதியத்தில் முதலீடு செய்யலாம்? பரஸ்பர நிதியங்களில் முதலீடு செய்யலாம். இந்த குறிப்பிட்ட நிதியத்தில் முதலீடு செய்யலாமா? இதெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி பிளான்றதும் அதில் வரக்கூடிய தொகையானது கடன் பத்திரங்கள் முதலீடு செய்வதும் அப்படின்ற அடிப்படையில் போவதனால இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே வருமானம் வரும்ன்றது மனதில் வைத்துக்கொண்டு சொன்னது எஃப்டிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு லிக்விடிட்டி இருக்கும், நமக்கு கூடுதலாக 0.5% வரைக்கும் வித்தியாசம் வரலாம். அதே சமயம் இதில் வரக்கூடிய டிவிடெண்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் என்னுடைய அட்வான்டேஜஸ். இதில் வந்து போடுறது அப்படின்றது வந்து நான் சொன்ன இந்த கண்டிஷனை உங்களுக்கு ஒப்புக்கொண்டால் போடலாம். இது தவிர வேற நிதியங்களை முதலீடு செய்யலாம். வேற நிதியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிர்லா சன் லைஃபினோட ஃப்ரண்ட்லைன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு முதன்மையான நிறுவனங்கள் முதலீடு செய்யக்கூடிய அந்த திட்டம் 15% வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கு. அது கொஞ்சம் சிறப்பான திட்டமாக பார்க்கப்படுகிறது. பிர்லா சன் லைஃபோட இன்னொரு டாப் 100 அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஓரளவுக்கு அவங்க வந்து 12% வருமானம் கொடுத்துக்கிட்டு ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த 2 திட்டங்கள் தற்போது முதலீட்டுக்கு உகந்த திட்டமாக பார்க்கலாம் சார். இனி வரும் வாரங்களில் எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம் என்பதை பற்றி பேசுவோம். இனி வர வாரங்களில் எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம்? உங்களுடைய முதல் பரிந்துரை என்ன? முதல் பரிந்துரை பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் இப்போது 311 ரூபாய் என்ற விலையில் வியாபாரமாகி வருகிறது. இது வந்து மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் வாங்கலாம். முதல் கட்டமாக டார்கெட் 330 என்பதையும், இரண்டாவது கட்டமாக 345 வரை செல்ல வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். வியாபாரியாக இருந்தால் 300 என்பதை நட்டத்தடையாக வைத்துக் கொள்ளலாம். நீண்டகால முதலீடு செய்யலாமா? நீண்டகால முதலீட்டுக்கு உகந்த ஒரு பங்காக பார்க்கிறோம். உங்களோட அடுத்த பரிந்துரை என்ன? அடுத்த பரிந்துரை பார்த்தீங்கன்னா ஜேபி அசோசியேட். இப்போ பார்த்தீங்கன்னா 72 ரூபாய் 25 காசில் முடிஞ்சிருக்கு. இதை வந்து எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு குறுகிய கால முதலீடு, நீண்ட கால முதலீடு எல்லாருமே வாங்கலாம். இந்த விலையில இலக்காக பார்த்தீங்கன்னா முதல் இலக்கு 77 ரூபாயும், இரண்டாவது இலக்காக 82 கொடுத்துருக்கிறேன். எப்போ கிடைக்கும் அது? இதெல்லாம் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான இலக்குகள். 72 77 போகிறது ஒரு நாளில் போயிடலாம். இன்னைக்கு கிடையாது. இப்போ இந்த ரெக்கவரி நடக்கும்போது இவ்வளோ இறங்கினதுக்கு ஒரு ஏற்றம் வரும்போது அதில் நிகழ வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் 2-3 நாட்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். இந்த முதல் இலக்கு. இரண்டாவது இலக்குக்கு சில வாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது நீண்ட கால முதலீட்டுக்கு மிக உகந்த பங்கு. என்ன இலக்குகள் கிடைக்கும்? இப்போ இதனுடைய முந்தைய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106, 107, 108 அதை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை. 70 ரூபாயிலிருந்து அது என்ன எப்போ தொடும்? நம்ம வந்து ஒரு வருடம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இடையில எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அடுத்த பரிந்துரை? அடுத்த பரிந்துரை மாருதி 1424 ரூபாய் இப்போது வியாபாரமாக கொண்டிருக்கிறது. இதை வாங்கினால் முதல் கட்ட இலக்காக 1460, இரண்டாவது இலக்காக 1510 வைக்கலாம். எப்போ கிடைக்கும் அது? இப்போ இது வந்து ரொம்ப சின்ன மூதாது. 1424 60 போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுவும் இந்த வாரம் ரெக்கவரி ஆகும் பொழுது உடனடியாக செல்வதற்கான வாய்ப்பு. முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு அப்படின்றத நம்ம ஒரு 2 வார காலம்னு வைத்துக் கொள்ளலாம். நீண்டகால முதலீடு செய்யலாமா? மாருதி நீண்டகால முதலீட்டுக்கு மிக சிறந்தது. ஏன்னா இந்த பிப்ரவரியோட சேல்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவான சேல்ஸ் வந்திருக்கிறது. அது கிடையாது, கண்டிப்பாக பிப்ரவரி குறைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ பிப்ரவரி முடிஞ்சு இப்போ நேற்றுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து நீண்ட காலத்துக்கு என்ன இலக்குகள் கிடைக்கும்? நீண்டகால இலக்குன்னு பார்க்கும்போது இதில் 20% லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு செய்யலாம். உங்களுடைய அடுத்த பரிந்துரை என்ன? அடுத்த பரிந்துரை அப்படின்றது பவர் கிரிட் 107 ரூபாய் 95 காசு வியாபாரமாக கொண்டிருக்கிறது. இது வந்து முதல் இலக்காக 114, இரண்டாவது இலக்காக 121 போறதுக்கான வாய்ப்பு போகும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு வாங்கி வைக்கணுன்ற மனநிலையில் வாங்குறது நல்லது. இது முதலீட்டுக்கு மிக சிறந்த. ஆனால் ஸ்டாப் லாஸ் பற்றி கூட நான் இதில் பேசல. தொடர்ந்து வைத்துக்கலாம். நீண்ட கால முதலீடு செய்யலாம். கண்டிப்பாக. என்ன இலக்குகள் கிடைக்கும்? இதனுடைய பழைய இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அந்த 121லேருந்து 128ன்றது. அது போனாவே இப்போ இருக்கிற விலையிலேருந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். ஆனாலும் இது புதிய உச்சங்களை தொட வாய்ப்பு உண்டு. ஒரு அடுத்த பரிந்துரை? அடுத்த பரிந்துரை எல்என்டி ப்ரோ. இது வந்து இப்போ 1400 ரூபாய் இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து முதல் இலக்காக 1500, இரண்டாவது இலக்காக 1560 சொல்லியிருக்கிறேன். இது வந்து நீண்ட கால முதலீட்டுக்கு வந்து சிறப்பான ஒரு பங்கு தான். ஆனால் அப்போ பணம் இருக்கணும் இல்லையா? இது வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஏன்னா இண்டெக்ஸ் இறக்கணும்னா இதை தான் அடிக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு பகுதி 3ல் ஒரு பகுதி இப்போது முதலீடு செய்யலாம்னு ஒரு பரிந்துரை. நீண்ட காலத்துக்கு எந்த இலக்குகள் கிடைக்கும்? இப்போ நீண்ட காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதனுடைய முந்தைய இலக்கு 1700, 1800 போனாவே ஒரு 15-20% நமக்கு லாபம் இருக்கு. அதை நோக்கியே வேலை செய்யலாம். 9 மாதத்திலிருந்து ஒரு வருடம். உங்களுடைய அடுத்த பரிந்துரை என்ன? அடுத்த பரிந்துரை HDFC.
இப்போ 777 ரூபாயில் இருக்கிறது. முதல் இலக்காக 802, இரண்டாவது இலக்காக 822 கொடுத்துருக்கிறேன். இந்த இலக்குகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இறங்கி வாங்கினா ஒரே நாள் இது போயிடும். ஆனால் இது வந்து வியாபார ரீதியாகவும் மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா 752 உடைத்தால் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நட்டத்தடை 752 கொடுத்துருக்கு. நீண்ட முதலீடு ஏற்ற பங்கா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் வந்து நிறைய சலுகைகள் வந்து கொண்டிருக்கு. 25 லட்சத்துக்கு கீழே வீடு வாங்கினாலும் அந்த எக்ஸ்ட்ரா வருமானம் 1 லட்சத்தை கூட நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்ல கணக்கு காட்டலாம். ஐடிக்குன்னு ஒரு செய்தி இந்த நிறுவனத்துக்கு சாதகமான. அடுத்த பரிந்துரை அடுத்து வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஓபிசி இப்போ 277 ரூபாயில் இருக்கிறது. இது வந்து முதல் இலக்காக 288, இரண்டாவது இலக்காக 305 கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே வங்கிகளுக்கு நினைச்சா அடிச்சு இறக்கிடுறாங்கன்றதுனால ஒரு நட்ட தடையும் கொடுத்துருக்கேன் 270. ஆனால் நீண்டகால முதலீட்டாளர்கள் வைத்திருந்தால் 1 வருடம் 1.5 வருடத்தில் 50% லாபம் கூட கிடைக்க வாய்ப்பு. குறுகிய காலத்தில் இலக்கு வேண்டும். குறுகிய கால இலக்கு அப்படின்னு நான் இங்கு கொடுத்துருக்கிறது வந்து இப்போ 288, 305 கொடுத்துருக்கிறேன். இது வந்து வியாபார இலக்குகள் தான், அப்படி வாங்கி உடனே கொடுத்துறதுக்காக. பட் இது வந்து ஒரு 30-40% இவர்களுக்கு ஒரு 6 மாதம் 9 காலத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் அடுத்த பரிந்துரை வந்து கெயின். CAIRN கெயின். இது 293 ரூபாயில் வியாபாரம் மேற்கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வாங்குவதை பற்றி சொல்லிக் கொடுத்துருந்தேன். இப்போ விற்று வாங்குவதற்கான வாய்ப்பு இதில் இருக்கிறது. இது வந்து இந்த 293 279 முதல் இலக்காகவும் 265 இரண்டாவது இலக்காகவும் சொல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் விற்று வாங்கும்போது கண்டிப்பாக நட்டத்தடை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 302 என்பதை நட்டத்தடையாக வைத்துக்கலாம். நீண்ட காலத்துக்கு வேணும். இப்போ விற்கிறதுக்கான பரிந்துரை இது விற்பதற்கான பரிந்துரை, வியாபார பரிந்துரை மட்டுமே. சார் உங்கள் அடுத்த பரிந்துரை என்ன? அடுத்தது வந்து ஹீரோ மோட்டார் கார் 1646 என்ற விலையில் இருக்கிறது. இதுவும் விற்பதற்கான பரிந்துரையாக கொடுத்திருக்கிறோம். முதல் இலக்காக 1570, இரண்டாவது இலக்காக 1515 செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா செல் பிலோ 1610 அப்படி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது உடைத்து கீழே செல்லும் போது மட்டும் இன்னும் அதிகமாக ஒரு வலிமை கொண்டுதல் நிகழும் என்ற அடிப்படையில். இப்போ இப்போதைக்கு முதலீடு செய்ய வேண்டாம். இப்போதைக்கு விற்கிறத வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து இன்னொரு 30-40 ரூபாய் கீழே 270 விற்பனை ஆரம்பிக்கலாம். இறுதியான உங்களுக்கு பரிந்துரை இது வந்து ACC 1267 ரூபாயில் இப்போது வியாபாரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. வலிமையாக இருந்த இந்த பங்கு இப்போது வலிமை குன்றி மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கையில் வைத்திருப்பவர்கள் லாபம் எடுக்கும் நோக்கி விற்று லாபத்தை பார்க்கலாம் சொல்லலாம். ரெண்டாவதா இப்போ வந்து விற்று வாங்கும் நிலையில் வந்து 1242 உடைத்து கீழே செல்லும் போது விற்கலாம் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். முதல் இலக்காக 1210, இரண்டாவது இலக்காக 1155 வரை கூட இறங்க வாய்ப்பு உண்டு. நேரடி பங்கு சென்று உங்களுக்கு என்ன சந்தேகம்? எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம் இதை பற்றி பேசுவோம். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பாருங்கள்.